السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய விடயங்களுக்கு அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய பல துஆக்கள் அல் குர்ஆனிலே இருக்கின்றது. அதிலே ஏராளமான துஆக்களை நாம் பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம். அந்த துஆக்களினுடைய சிறப்பை நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம். இவ்வாறு ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆ, நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா? இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை மிகவும் வேகமாக அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், ரப்பிஜ்அல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. ரப்பிஜ்அல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ என்று வரக்கூடிய அல் குர்ஆனினுடைய 14வது அத்தியாயத்தின் 40வது வசனம். யா அல்லாஹ், என்னையும் என் சந்ததியில் உள்ளோரையும் தொழுகையை நிலையை நாட்டுபவராக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று பொருள்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.